வணக்கம். டிஆர்வி எலக்ட்ரிக்கல் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டெலிஃபோன் சாக்கெட்டில் எப்படி நம்ம லைனை கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த இருக்குது டெலிஃபோன் சாக்கெட்டு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 6 கலரில் 6 லைன் கனெக்ட் பண்ணுற மாதிரி இதில் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதுசாக வேலை பழகுறாங்களே அவங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கும். இதில் 6 கலரில் 6 லைன் கொடுக்குற மாதிரி இருக்குது, இதில் நம்ம எதில் லைன் கொடுக்கணும் அப்படிங்கிற அவங்களுக்கு சந்தேகம் இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் எதில் நம்ம லைன் கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ வந்து இதில் 6 கலரில் 6 டெர்மினல் இருக்குது லைன் கொடுக்குற மாதிரி. நம்ம 6லேயும் கொடுத்துட முடியாது, ஏதாவது 2ல் தான் கொடுக்கணும். அது அந்த 2ல் நம்ம எதுக்காக அந்த 2ல் கொடுக்குறோம் மற்ற இதில் கொடுக்காம அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் மேலே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்குது, இந்த பக்கம் கருப்பு, இதில் பார்த்திங்கன்னா இந்த சைடு பச்சை, இது சிகப்பு, இந்த பக்கம் இது வெள்ளை, இது வந்து டார்க் ப்ளூ. இந்த 6 கலரில் வயர் இருக்குது. ஆனால் நம்ம ஏதாவது 2ல் தான் கொடுத்தாகணும். ஏன்னா நம்ம எல்லாத்துலேயும் கொடுக்க முடியும், ஏதாவது 2ல் தான் நம்ம லைன் கொடுத்து அந்த பக்கம் அவுட்புட் எடுக்க முடியும். அது ஏன் அந்த 2ல் மட்டும் நம்ம லைன் கொடுக்குறோம் மற்றதில் கொடுக்காம அப்படிங்கிறது பார்ப்போம். அப்படியே வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள், அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 6 அந்த டெர்மினல் இருக்கும், தெரியுதுங்களா? 6 டெர்மினல் இருக்கும். நம்ம ஏதாவது 2ல் தான் கொடுக்கணும். அந்த 2ல் எதனால் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து இந்த டெலிஃபோன் வயர் இருக்குல்ல, அதில் டெலிஃபோனை கனெக்ட் பண்ணுறது அந்த வயர் பார்த்திங்கன்னா 2 வயர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 வயர் இருக்கும். 4 வயர் உள்ள இந்த இது தெரியுதுங்களா, 4 கலரில் அதிலே பார்த்திங்கன்னா தெரியும், மஞ்சள், பச்சை, சிவப்பு, கருப்பு அந்த மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா 2 வயர் தான் இருக்கும், சிவப்பு, பச்சை அந்த மாதிரி. இதையும் நம்ம அப்படியே லைனை கொடுத்து ஒன்றா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து டெலிஃபோன் வயரில் லைனோட வயர் இருக்குது, அதில் நம்ம லைனை கொடுத்து அப்படியே ஒன்றா பார்ப்போம். வீடியோ அப்படியே தொடர்ச்சியாக பாருங்கள், அப்போ தான் புரியும் எதுக்காக நம்ம பர்டிகுலராக அந்த 2ல் மட்டும் கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். 6 லைன் இருக்கு, ஏன் நம்ம அந்த 2ல் மட்டும் கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரியும். அப்படியே வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். இப்போ நம்ம லைனை சேவே கொடுத்து பார்ப்போம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ லைன் கொடுக்க போகிறது வந்து இந்த பச்சை இந்த சிவப்பில் தான் கொடுக்க போகிறோம். ஏன் நம்ம இதில் 6 இருக்கும்போது நம்ம இந்த 2 கலரில் மட்டும் எதனால் அந்த லைனை கொடுக்குறோம் அப்படிங்கிறது அப்படியே பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் இந்த வயர் இருக்குது பாருங்கள், இந்த வயரை மாற்றி கொடுத்தா லைன் வேலை செய்யுமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். அதையும் பாருங்கள், அதையும் நம்ம பார்த்துருவோம். மாற்றி கொடுத்தா லைன் வேலை செய்யுமா வேலை செய்யாதா அப்படிங்கிறதையும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த சிவப்பு வயரில் இந்த ஊதா சேர்த்துருக்கோம், இந்த பக்கம் பச்சையில் வெள்ளையை சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம ஃபோனில் லைனை கொடுத்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த 4 வயர் உள்ளதை எடுத்திருக்கேன். முதல்ல இதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இருக்குல்ல, கொடுத்தாச்சு. இந்த இருக்குது ஃபோனு. பாருங்கள், லைன் வந்துருச்சு. சத்தம் கேட்குதா?
சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 வயர் உள்ள இருக்குல்ல, அதையும் நம்ம இதில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம், அதுக்கு வேலை செய்யுதா அப்படிங்கிறது. இது வந்து 4 உள்ள வயரு. அடுத்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா 2 உள்ள வயரு. இப்போ இதை பார்ப்போம். பார்த்திங்கன்னா இதுக்கும் லைன் வருது, தெரியுதுங்களா? சத்தம் கேட்குதா? வேலை செய்யுது. இப்போ நான் எதனால் உங்களுக்கு வந்து அந்த நடுவில் உள்ள 2 வயரில் மட்டும் நான் லைனாக கொடுத்தேன் பாருங்கள். இப்போ இதில் இந்த 6 கலரில் வயர் இருக்குது, அதே மாதிரி 6 இடத்துல நம்ம லைன் சேர்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் நான் ஏன் இந்த 2ல் மட்டும் கொடுத்தேங்கிறத அது அப்படியே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நான் சந்தேகம் இருக்கும்ல, மாற்றி கொடுத்தா வேலை செய்யுமா அப்படிங்கிறது, அதையும் பார்த்துருவோம். நான் சொன்னல மாற்றி கொடுத்தா லைன் வேலை செய்யுமான்னு, அதையும் இந்த லைனை மாற்றி கொடுத்து நம்ம பார்த்துருவோம் வேலை செய்தா இல்லையான்னு. வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெள்ளையை வந்து பச்சையில் கொடுத்துருந்தோம், இப்போ அப்படியே நம்ம மாற்றி கொடுப்போம், அவ்வளோதான். இந்த பச்சைக்கு ஊதாவையும் அந்த சிகப்புக்கு வெள்ளையும் கொடுப்போம். இப்போ நம்ம ரிசீவர் எடுத்து பார்ப்போம் வேலை செய்தான்னு. வேலை செய்யுது. சத்தம் கேட்குதா? அப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து இப்படி தான் கொடுக்கணும்னு தேவையில்லை, எப்படி கொடுத்தாலும் வேலை செய்யும், மாற்றி கொடுத்தாலும் வேலை செய்யும். அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம இதில் 6 கலரு 6 இடத்துல நம்ம லைன் கொடுக்குற மாதிரி இருக்கும்போது ஏன் இந்த 2ல் மட்டும் நம்ம கொடுத்தோம், எதுனால 2 இடத்துக்கு மட்டும் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன்னு சொல்லியிருந்தால. இப்போ பாருங்கள், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் எதனால் நம்ம அந்த இடத்துல மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனை பாருங்கள், இந்த ஃபோனை பார்த்திங்கன்னா தெரியுதா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 டெர்மினல் இருக்கும், ஆனால் அந்த நடுவில் உள்ள 2ல் மட்டும்தான் அந்த காப்பர் டெர்மினல் இருக்கும், தெரியுதுங்களா? ஏன்னா நடுவில் உள்ள அந்த 2ல் தான் இருக்கும். அதனால தான் நம்ம இதில் 6 இருந்தாலுமே நம்ம இந்த 2ல் தான் கொடுக்கணும். இந்த 2ல் கொடுத்தா தான் இந்த டெர்மினலில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த நடுவில் வரும், தெரியுங்களா? இதில் மொத்தம் 6 இருக்குது, 6ல் அந்த நடுவில் உள்ள 2ல் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாக் எடுத்துக்கிறேங்க, இதுலேயுமே பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 இருக்கும், 4 வயரில் உள்ளது 4 இருக்கும், ஆனால் அந்த 2ல் தான் நமக்கு லைன் வரும். அதே மாதிரி தான் இதுவும் இந்த இருக்குது பாருங்கள், இது வந்து இந்த 2 வயர் உள்ள ஜாக், இதையும் பாருங்கள் தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 உள்ளது இருக்கும், ஆனால் அந்த நடுவில் உள்ள 2 தான் அந்த டெர்மினல் இருக்கும் பாருங்கள், தெரியுதா? இந்த 2ல் தான் இருக்கும். அதனால தான் நம்ம அந்த நடுவில் கொடுக்குறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபோனில் வந்து அந்த நடுவில் தான் அந்த லைன் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து இதில் வந்து நம்மளுக்கு 6 இடத்துல லைன் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நம்ம கொடுக்க முடியாது, இல்லை மேலேயோ கீழேயோ கொடுத்தாலும் நம்மளுக்கு வேலை செய்யாது. அதனால தான் நம்ம இந்த நடுவில் உள்ளதை நம்ம இந்த இடத்த தேர்ந்தெடுத்து நம்ம கொடுக்குறோம். இவ்வளோ தான் நம்ம டெலிஃபோன் சாக்கெட்டில் லைன் கொடுக்குறது, இவ்வளோ தான். இன்னும் பெரிய விஷயம் இல்லை. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வரும். நன்றி நண்பர்களே.